எஸ். செம்பவளம் கொரியாவை சென்றடைந்த தமிழ் இளவரசி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் தெற்கே கடலால் சூழப்பட்ட ஒரு செழிப்பான இராச்சியம் இருந்தது. அது ஆயுதா நாடு, இன்றைய கன்னியாகுமரியின் பண்டைய பேரரசு, பாண்டியர்களின் பெருமை மிளிர்ந்த நிலம். அந்த நாட்டில் வாழ்ந்தாள் 16 வயது கொண்ட ஒரு இளவரசி. அவளின் பெயர் செம்பவளம். சிவப்பு பவளத்தைப் போல ஒளிர்ந்தவள், அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். கடலை பார்த்து வளர்ந்த தமிழ் மகளாக இருந்தாள். ஆனால் அவளின் விதி தமிழ்நாட்டில் முடிவடையவில்லை. ஒரு இரவு அவளது பெற்றோரின் கனவில் ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது. தூரத்தில் இருக்கும் கயா நாட்டின் மன்னன் தனது ராணியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். செம்பவளத்தை அனுப்புங்கள். அடுத்த நாள் பெரிய மரக்கப்பல்கள் தயார் செய்யப்பட்டன. தமிழர் மாலுமிகள், வணிகர்கள், அடிமைகள், போர்வீரர்கள், அவர்களுடன் செம்பவளம் கடல் பயணத்தை தொடங்கினாள். அலைகள் கொந்தளித்தன, புயல்கள் கர்ஜித்தன. ஆனால் இளவரசி பயப்படவில்லை. அவள் கையில் இருந்தது பாண்டிய சின்னமான இரட்டை மீன் குறியீடு கொண்ட திரிசூலம். பிஜிஎம் ரைசஸ், ஏன்ஷியன்ட் தமிழ் ட்ரம்ஸ் பிளஸ் கொரியன் ஃப்ளூட் ஃபியூஷன். நாட்கள் கடந்தன. கடலை வென்று அவள் ஒரு புதிய நிலத்தை அடைந்தாள். அது கயா இராச்சியம், இன்றைய தென் கொரியா. அங்கு வாழ்ந்தார் கயாவின் முதல் மன்னன் கிம் சுரோ. மன்னன் அவளை பார்த்த தருணமே அரண்மனை முழுவதும் அமைதியானது. செம்பவளம் மெதுவாக சொன்னாள், நான் ஆயுதா நாட்டிலிருந்து வந்த தமிழ் இளவரசி. கிபி 48ஆம் ஆண்டு கிம் சுரோவும் செம்பவளமும் திருமணம் செய்து கொண்டனர். அந்த திருமணம் இரு இதயங்களின் இணைவு மட்டுமல்ல, இரு நாகரிகங்களின் சங்கமம். தமிழ் கலாச்சாரம் கொரிய மண்ணில் மலரத் தொடங்கியது. அரிசி உணவு, முத்துவேட்டை, பெண்கள் வட்டமிட்டு ஆடும் கும்மி, இவை அனைத்தும் கொரிய மரபிலும் தோன்றின. இன்றும் கொரியாவில் அம்மா, அப்பா என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுவது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. தமிழர்களின் கும்மி போல கொரிய பெண்கள் கங்கங் சுல்லே என்ற நடனத்தை ஆடுகிறார்கள். அறுவடை விழாவில் வட்டமிட்டு நின்று கைகளை தட்டி ஆடும் அந்த காட்சி தமிழகத்தின் நினைவுகளைப் போலவே இருந்தது. செம்பவளம் கொண்டு வந்த 7 புனித கற்கள் இன்றும் கொரியாவில் பாதுகாக்கப்படுகின்றன. அவை தமிழர் நடுகல் மரபின் சின்னங்கள் என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பண்டைய கொரிய நூல் சம்குக் யூசா இந்த தமிழ் இளவரசியை பதிவு செய்துள்ளது. சிலர் ஆயுதா என்பதை வடிந்திய அயோத்தியுடன் இணைத்தனர். ஆனால் ஆய்வாளர்கள் கூறுவது வேறு. அயோத்திக்கு கடல் இல்லை, துறைமுகம் இல்லை. ஆனால் செம்பவளம் கடல் வழியாக வந்ததாக வரலாறு சொல்கிறது. அதனால் பல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அவள் தென் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று வலியுறுத்துகின்றனர். செம்பவளத்துக்கும் கிம் சுரோவுக்கும் 12 குழந்தைகள் பிறந்தனர். இன்று கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான கொரியர்கள் அவர்களின் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு தமிழ் இளவரசி, ஒரு கடல் பயணம், ஒரு பேரரசியின் கலாச்சாரம், இவை அனைத்தும் சேர்ந்து தமிழர்களின் கடல்சார் பெருமையை உலக வரலாற்றில் பதித்துவிட்டது. செம்பவளம் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு கொரியாவின் இதயத்தில் வாழ்ந்த ஒரு மறக்க முடியாத தமிழ் ராணி.